Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோவில் OSEL SME IPO ஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2006ல் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்க வந்து LED டிஸ்பிளே சிஸ்டம்ஸ் அண்ட் ஹியரிங் எய்ட்ஸை மேனுஃபேக்சரிங் அண்ட் செல்லிங் பிஸ்னஸில் இருக்காங்க. இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ வந்து 2 செக்மெண்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. இதில் இவங்களோட LED டிஸ்பிளே சிஸ்டம்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து advertising media, billboards, corporate boardrooms, presentations, display promotions, command centers and front signsல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட LED display systems வந்து content management systems கூட இன்டகிரேட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது மூலிமா மொபைல் ஃபோன்ஸில் இருந்தே இவங்களோட LED display systems-ஐ ஆப்ரேட் பண்ண முடியணும் அப்டேட் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட செகண்ட் போர்ட்ஃபோலியோவாக இருக்கிற ஹியரிங் எய்ட்ஸ் மூலிமா ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹியரிங் எய்ட்ஸில் இந்த கம்பெனியோட மேஜர் கஸ்டமர்னு பார்க்கும்போது ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஹியரிங் எய்ட்ஸில் ப்ரோக்ராமபிள் அண்ட் நான் ப்ரோக்ராமபிள் ஹியரிங் எய்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட LED டிஸ்பிளே சிஸ்டம்ஸில் 4 பிளாட்ஃபார்ம்ஸ் வச்சுருக்காங்க. இண்டோர் LED சொல்யூஷன்ஸ், அவுட்டோர் LED சொல்யூஷன்ஸ், டிரான்ஸ்பரண்ட் LED அண்ட் கஸ்டமைஸ்டு LEDன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ஹியரிங் எய்ட்ஸ் போர்ட்ஃபோலியோவில் 3 செக்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் பிகைன் தி இயர், மினி பிகைன் தி இயர் அண்ட் ரிசீவர் இந்த இயர்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு கிரேட்டர் நொய்டா ரீஜனில் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்கு அண்ட் இந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி மூலிமா பெர் இயருக்கு 4 lakh யூனிட்ஸ் ஆஃப் ஹியரிங் எய்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ண முடியணும் அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 2024ல் பார்க்கும்போது இந்த கம்பெனி கிட்ட 68 பர்மனன்ட் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பிசினஸ் ரெவன்யூ பற்றி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 2024ல் ஹியரிங் எய்ட்ஸில் இருந்து 63.99% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு அண்ட் LED டிஸ்பிளே சிஸ்டம்ஸில் இருந்து 36.01% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. இதில் இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் வந்து ஹியரிங் எய்ட்ஸில் இருந்து தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் ரீஜன்ஸ் பற்றி பார்க்கலாம். டெல்லி ரீஜனில் ஃபினான்ஷியல் இயர் 24ல் 51.67% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் உத்தரப்பிரதேஷ் ரீஜனில் இருந்து 27.08% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் ரிமைனிங் ரீஜன்ஸில் இருந்து சிங்கிள் டிஜிட் ரெவன்யூ தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இதில் இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் வந்து டெல்லி அண்ட் உத்தரப்பிரதேஷ் ரீஜனில் இருந்து தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், ரெவன்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், நெட்வொர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 2024ல் பார்க்கும்போது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 1305.21 lakhs வரைக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க அண்ட் நெட்வொர்த் பார்த்தீங்கன்னாலும் 2534.21 lakhs வரைக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னாலும் ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட டோட்டல் பாரோயிங்ஸ் இயர் கேட்டகரியில் இன்க்ரீஸ் ஆகிறது ஸ்லைட் நெகட்டிவ் பாயிண்டாக இருந்தாலும் ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி IPOவில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து எப்போவுமே பேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி தான் IPOவில் அப்ளை பண்ணுவேன். பேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி IPOவில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். யூடியூப்பில் How to apply for IPO in Tamil by April Investments டைப் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வீடியோ வரும். நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த IPOவில் அட்ராக்டிவ் வேல்யூஷனில் வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஸ்டாக் PE ரேஷியோ கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதில் ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து IPO பிரைஸ். இந்த IPOவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 155 rupeesனு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் வந்து 160 rupees per shareனு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் SME IPO அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து ஏர்னிங்ஸ் per share. இந்த ஏர்னிங்ஸ் per shareனா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஷியல் இயர் 24ல் இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per share வந்து 11.31 rupeesனு சொல்லியிருக்காங்க அண்ட் ஏர்னிங்ஸ் per share பார்க்கும்போது இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. EPS இயர் கேட்டகரியில் இன்க்ரீஸ் ஆகிறது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டாக நான் பார்க்குறேன். இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக் PE ரேஷியோ கால்குலேட் பண்ணிங்கன்னா 14.15 வரும். இப்போது இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரியிலுமே ஆப்ரேட் பண்ணுற கம்பெனி எதுவுமே NSE அண்ட் BSEல லிஸ்ட் ஆகலை. அதனால இந்த கம்பெனிக்கு டைரக்ட் இண்டஸ்ட்ரி PE ரேஷியோ கிடையாதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் நிஃப்டி PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணும்போது பிரைஸ் வேல்யூஷன் வந்து அட்ராக்டிவாக தான் கோட் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் EBITDA மார்ஜின் பாத்தீங்கன்னாலும் நல்லாவே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 24ல 17.30% அளவுக்கு EBITDA மார்ஜின் மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் பேட் மார்ஜின் பாத்தீங்கன்னாலும் 9.87% அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் ஆன ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 24ல 34.68% மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் வந்து 43.17% அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலா இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் நெட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.9 மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த நெட் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் பத்தி பார்க்கலாம். RONW பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 24ல 51.50% மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த ஒரு டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பத்தி பார்க்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படி தான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 6560 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபேக் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதிலிருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி பேசிஸில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட பின்னடு மெசேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் Zerodha, Angel One, Upstox அண்ட் Valuationல எப்படி டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் அண்ட் ரெஃபரல் லிங்க்கையும் அட்டாச் பண்ணியிருப்பேன். அண்ட் SME IPO பற்றியும் சாவரின் கோல்டு பாண்ட்ஸை பற்றியும் டீட்டெயிலாகவே பேசியிருப்பேன். ஸோ தட் நீங்கள் ஈஸியாகவே ரெஃபர் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணின மாதிரி இந்த கம்பெனிக்கு டைரக்ட் லிஸ்டட் பியர்ஸ் யாருமே கிடையாது. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். இந்தியா அண்ட் அப்ராட்ல ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரிக்கான ரெக்யர்மெண்ட் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் 25ஓட ஃபோர்காஸ்ட் படி பார்க்கும்போது 21% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டாக நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனியில் ஒன் ஆஃப் தி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு பார்க்கும்போது இந்த கம்பெனியோட டாப் 10 கஸ்டமர்ஸ் மட்டுமே மோர் தென் 90% ஆஃப் ரெவன்யூஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இன்கேஸ் இந்த டாப் 10 கஸ்டமர்ஸ் கூட இருக்கிற பையிங் அக்ரிமெண்ட் கேன்சல் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாகவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பற்றி பார்க்கலாம். இந்த IPOல இருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட எக்ஸிஸ்டிங் லோன்ஸை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்யர்மெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் IPO டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த IPO செப்டம்பர் 16 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் 19 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ ₹10 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு லாட்டுக்கு 800 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த IPOவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 70.66 crores அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டாகவே ஃப்ரெஷ் இஷ்யூ தான். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பற்றி பார்க்கலாம். இந்த IPOவோட பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து செப்டம்பர் 20 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலில் நான் லிங்க் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த SME IPOவோட லிஸ்டிங் டேட் வந்து செப்டம்பர் 24. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பற்றி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 98.50% மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 71.53% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜென்ரலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் பெரிய அளவில் செல்லிங் ப்ரெஷரில் ட்ரேட் ஆகாது. ஃபைனலா OSEL டிவைசஸ் SME IPOவோட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பற்றி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். பிரைஸ் வேல்யூஷன் அண்ட் பியர் கம்பேரிசன் பண்ண முடியாது. இஷ்யூ டைப் வந்து கம்ப்ளீட்டாகவே ஃப்ரெஷ் இஷ்யூவாக இருக்கிறதுனால பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். அண்ட் பிஸ்னஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். கரண்டா இந்த SME IPO வந்து ₹110 பாசிட்டிவ் GMPல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது மோர் தென் 68% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த GMP வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டே இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த GMP வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நான் வந்து இந்த SME IPOல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்து அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் இந்த SME IPOல அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நான் வந்து லிஸ்டிங் கெயினுக்காக மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன். அண்ட் இப்போது நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஆக்டிவாக இருக்கும். இங்கே கிளிக் பண்ணி இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட சர்வீசஸ் பிடிச்சி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா Zerodha அண்ட் Angel Oneல டிமேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் லிங்க் வந்து நம்ம வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷனில் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா
ஆட்டோமேட்டிக்காக ஜெரோதா அண்ட் ஏஞ்சல் ஒன்னோட அக்கௌண்ட் ஓப்பனிங் பேஜுக்கு போயிடும். இங்கே வந்து உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம்.